அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். 2025 ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப ராகு கேதுக்கள் பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் மீன ராசியிலும் கேது கனி ராசியிலும் இருக்கிறாரு. சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா 2025 மே மாதம் இவங்க பயிற்சியாகி கும்ப ராசிக்கு ராகு பகவானும் சிம்ம ராசிக்கு கேது பகவானும் மூவ் ஆக போறாங்க. சோ இந்த பயிற்சியின் காரணமா பாத்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு இந்த 1.5 வருட காலங்கள் ராகு பகவான் 11ஆம் வீட்லயும் கேது பகவான் 5ஆம் வீட்லயும் இருக்க போறாங்க. சோ ராகு பகவான் அண்ட் கேது பகவான் இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ரொம்ப டோட்டலி ஆப்போசிட்டான கிரகங்கள். இந்த 1.5 வருட காலங்கள் ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் வீட்டுல அமர்ந்து அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த என்ன கொடுக்க போறாரு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் 5ஆம் வீட்டுல அமர்ந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல என்ன அனுபவத்தை இந்த 1.5 வருட காலங்கள் இவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போக போறாரு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சோ இப்ப மேஷ ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில இருக்கிற ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கைய பத்தின கனவுகளை கொடுக்க போறாரு. நல்லா பிரம்மாண்டமா சம்பாதிக்கணும், பிரம்மாண்டமா புகழாகணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆசைகளையுமே நல்லா பெருசா ஆசைப்படணும், பெரிய பிளானா போடணும் அப்படிங்கிற மாதிரியான மிக பிரம்மாண்டத்தை அவங்களோட சிந்தனையில அதுக்கப்புறம் பாத்தீங்க பிளானிங்ல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பண வரவுல கொடுக்க போறாரு. இவங்க இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா லாபம் இவங்களுக்கு பெருசா கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிடைச்ச மணியை இவங்க சேவிங்ஸ் பண்ண போறாங்க. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு பண தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா இப்ப அது சரியாக போகுது. லாபம் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, இவங்க நல்லா ஃபேமஸ் ஆகி வெளியில எல்லாம் தெரிய போறாங்க அப்படிங்கறதுதான் இப்ப சொல்லணும். இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சேவிங்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல சேவிங்ஸ் பிளான தேடி கண்டுபிடிச்சு அதுல போடணும். அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லா ஒரு அனுகூலமான ரிட்டர்ன்ஸை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவராலாவே ராகு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா இவங்களுக்கு எண்ணங்களை பிரம்மாண்டமா கொடுத்து அதுக்கான வெற்றியையும் பிரம்மாண்டமா கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5ல இருக்கிற கேது பகவான் இவங்களுக்கு பூர்வீகத்தால தடை, தாமதம், பிரச்சனை, சிக்கல் இதெல்லாம் கொடுக்க போறாரு. பூர்வீக சொத்துனால பிரச்சனை இல்ல அப்படின்னா பூர்வீகத்துல ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல இவங்களுக்கு சிக்கல், தடை, தாமதம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் சண்டை சச்சரவு, சொத்து பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா மன கஷ்டம், சிக்கல் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மேஷராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்காக செலவுகள் செய்யறது, ட்ரீட்மெண்ட் பாக்குறது அப்படிங்கறதும் அதனால சில மன கஷ்டம், தடை, தாமதத்தினால பாத்தீங்க அப்படின்னா இவங்க அதனால ரொம்ப வெறுப்பாகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்க போகுது. ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா செலவுகள் அதிகமாகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீண் விரய செலவுகள் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் விஷயத்துல நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பூர்வீகத்துல குடியிருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெளியில போய் வாழலாம் அப்படிங்கிற எண்ணமும் இப்ப இருக்கும். சோ இப்ப மேஷ ராசிக்காரங்க பூர்வீகத்துல வாழ்றது அவ்வளவு சிறப்பு இல்ல. வெளியூர் அண்ட் வெளிநாடு வாழ்ற மேஷராசிக்காரங்களுக்கு இந்த காலம் மிக மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். சோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கா ராகு கேது பயிற்சி நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிக துல்லியமான அஸ்ட்ராலஜிக்கல் பலன் மற்றும் அஸ்ட்ராலஜி சம்பந்தமான நிறைய வீடியோஸ்லாம் நம்மளோட சேனல்ல வரப்போகுது. சோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.